உலகம் வெறும் தண்ணீர் பஞ்சத்தை மட்டும் எதிர்கொள்ளவில்லை, அதையும் தாண்டி நீர் திவால் நிலை எனும் அபாய கட்டத்திற்குள் நுழைந்து விட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கிறது. Declares that the world has entered the era of global water bankruptcy. ஒரு பக்கம் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள ஏஐ தரவு மையங்களை குளிர்விக்க கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீர் தேவைப்படும் சூழலில் மறுபக்கம் ஐநாவின் எச்சரிக்கை உலக நாடுகளை தலை சுற்ற வைத்திருக்கிறது. வங்கிகள் திவாலாவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அது என்ன நீர் திவால் நிலை? இது இந்தியாவை எப்படி புரட்டி போடப் போகிறது? இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். ஒரு நாடு தன்னிடம் உள்ள நீர் இருப்பை விட மிக அதிகப்படியான நீரை செலவு செய்துவிட்டு இனிமேல் பயன்படுத்த தண்ணீரே இல்லாத ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதைத்தான் நீர் திவால் நிலை என ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். பெரும்பாலான உலக நாடுகளுக்கு இனி இயல்பு நிலை என்பதே கிடையாது என்றும் ஆபத்தான கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். உலகளாவிய நிலத்தடி நீர் நுகர்வில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது. சொல்லப்போனால் அமெரிக்கா மற்றும் சீனாவின் மொத்த பயன்பாட்டையும் விட இந்தியாவால் எடுக்கப்படும் நிலத்தடி நீரின் அளவு அதிகம். இந்தியாவில் விளையும் நெல், கரும்பு போன்ற பயிர்களுக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படுவதால் இதற்காக இந்திய விவசாயிகளில் 70 முதல் 80% நிலத்தடி நீரையை நம்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் எல் நீனியோ நிகழ்வால் மழையும் பொய்த்துவிட்டால் நிலத்தடி நீர் மீண்டும் ஊறுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் ஆபத்தான நெருக்கடி சூழல் உருவாகும். நிலத்தடி நீர் தீர்ந்து போவது என்பது ஏதோ விவசாயியின் வயலோடு நின்றுவிடும் பிரச்சனை அல்ல. அது உங்கள் வீட்டு தண்ணீர் குழாயையும் நம் குழந்தைகளின் தண்ணீர் பாட்டிலையும் கூட குறிவைக்கலாம். சென்னை, பெங்களூரு மற்றும் டெல்லி போன்ற பெருநகரங்களில் பொதுநீர் விநியோகம் போதிய அளவில் இல்லாததால் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் தொழிற்சாலைகள் முழுமையாக நிலத்தடி நீரையே நம்பியுள்ளன. இதனால் பல இடங்களில் நிலத்தடி நீர் மட்டம் அபாயகரமான நிலையை எட்டி வருவதால் சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்கள் டே 0 எனும் குடிநீரே இல்லா நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. சென்னை ஏற்கனவே நீர் நெருக்கடியின் கோர முகத்தை சந்தித்துள்ளது. 2019 ஜூன் மாதத்தை சென்னை வாசிகள் பலரும் மறந்திருக்க மாட்டார்கள். புழல் உள்ளிட்ட நகரின் முக்கிய ஏரிகள் வறண்டு போனதால் அதிகாரிகள் டே 0 என்று அறிவித்தனர். எனினும் பருவமழை திட்டமிட்ட நீர் மேலாண்மை மூலம் சென்னை அந்த 2 நாட்களில் இருந்து மீண்டது. சரி, இதிலிருந்து தப்பிப்பது எப்படி? இந்தியாவின் 80% நிலத்தடி நீர் விவசாயத்திற்கு செலவாகிறது. எனவே அதிக தண்ணீரை உறிஞ்சும் நெல், கரும்பு போன்ற பயிர்களுக்கு பதிலாக குறைந்த நீரில் விளையும் சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளுக்கு விவசாயிகள் மாற வேண்டும். பாரம்பரிய பாசன முறைகளை கைவிட்டு சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை கட்டாயமாக்க வேண்டும். இது 40 முதல் 60% வரை நீர் நுகர்வை குறைப்பதோடு மகசூலையும் அதிகரிக்கும். சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பின்பற்றப்படுவது போன்று நகரங்களில் வீணாகும் கழிவுநீரை சுத்திகரித்து அவற்றை தொழிற்சாலைகளுக்கும் பூங்காக்களுக்கும் பயன்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர் மீதான அழுத்தத்தை குறைக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாட்டின் எதிர்கால உணவு, பொருளாதார பாதுகாப்பிற்கு நீர் மேலாண்மை என்பது இனி தேர்வு மட்டுமல்ல, அது மனித இனம் பிழைப்பதற்கான ஒரே வழி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு நாடு திவாலானால் அது கடன் வாங்கலாம், ஆனால் நீர்வளங்கள் திவாலானால் இயற்கை நமக்கு கடன் தராது. உங்கள் பகுதிகளில் நிலத்தடி நீர்வளம் எப்படி உள்ளது என்பதை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.